ஒரு ராஜா போட்டி ஒன்று அறிவிக்கிறாரு. அது என்னன்னா, கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ளணும். வெற்றி பெற்றவங்களுக்கு நாட்டோட ஒரு பகுதி தானமா வழங்கப்படும். ஆனா தோத்துட்டா தோற்றவனோட 2 கையும் வெட்டப்படும். மக்கள் எல்லாம் பலவாறு யோசிச்சுட்டு பயந்து யாரும் போட்டியில கலந்துக்க முன் வரல. ஆனா ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில கலந்துக்க முன் வரான். இவங்கெல்லாம் சேர்ந்து, ஏன்பா போட்டியில தோத்துட்டா 2 கையும் வெட்டிடுவாங்களே, உன் எதிர்காலம் என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இவன் சொல்றான், ஐயா, ஜெயிச்சா நானும் ஒரு ராஜா, தோத்துட்டேன்னா என்னோட கை தானே போகும், உயிர் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோட்டை கதவை கையால தள்ளினான். என்ன அதிசயம், கதவு சட்டுன்னு திறந்துக்குச்சு. ஏன்னா கோட்டை கதவுகள்ல தாழ்பால் போடல, திறந்து தான் இருந்தது. நம்மள பல பேர் இப்படிதாங்க இருக்கும். தோத்துடுவோமோ இல்லை எதையாவது எழுந்துருவோமோ அப்படின்னு நினைச்சு எதையும் முயற்சிக்காமையே விட்டுடுறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச முயல் ஆமை கதையில முயலோட தோல்விக்கு என்ன காரணம்? முயல் ஆமை தானே காரணம்.